யாருமே பார்த்ததில்ல. 2 பாத்ரூம் போவாரா, சிங்கிள் பாத்ரூம் போகாது. ஆனால் அந்த ரூம் நாத்தம் அடிக்காது. எல்லாம் அங்கே போகாதீங்க போகாதீங்கன்னா, நான் மட்டும் எங்கள் கடைக்கு ஏத்தாப்புல கரெக்டாக இதுனா எங்கள் ஏத்தாப்புல தான் அவர் அந்த இடத்துல உட்காந்துருப்பார். அப்படியே போதி தர்மர் இருந்தாலும் அது மாதிரி உட்காந்துருப்பார். அப்படியே உட்காந்துருப்பார். கண்ணை கூட தட்டி பார்க்க மாட்டேன். கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டாக இருக்கும். அப்படியே கடைக்குள்ள வந்து ஒத்து பார்ப்பேன். ஒத்து பேப்பர் இருக்குல்ல, அந்த பேப்பர் விரிச்சு அதில் ஓட்டை போட்டு இப்படி பார்ப்பேன். அவரை நேருக்கு நேரம் பார்க்கக்கூடாதுன்னு ஓட்டை போட்டு பார்ப்பேன். ஒரு நாள் என்ன பால் வாங்கி கொடுத்துடலாமே அப்படின்னு நினச்சேன். சரி போய் பால் வாங்கி கொடுத்தேன். குடிச்சிட்டார். இப்போ அவருக்கு ஒரு 2-3 வருஷமாக பால் இட்லிலாம் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சேன். 2வது எனக்கு பழக்கமான சித்தர் அவர். ஏன்னா அவர் மறைஞ்சிட்டார் திடீர்னு. இப்படி நாங்கள் காலையில் போய் டிஃபன் வாங்கி கொடுத்து 8 மணிக்கு அவருக்கு இட்லிலாம் வாங்கி கொடுத்து தண்ணிலாம் வச்சுட்டு போகிறேன். மத்தியானம் போகிறேன், காணும் அவரை. ஏன்னா கடையில் தான் நான் இருக்கேன். ஏன்னா இங்கே ஒரு ஜாமான் போட்டோன்னா அவர் பார்ப்பேன் இருக்காருன்னு. திடீர்னு காணும். அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் முகம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து எங்கள் வாத்தியாரும் ஒரு சித்தர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போகர். உங்கள் வாத்தியார்னா ஸ்டண்ட் மாஸ்டர்? எனக்கு இல்லை, சினிமா ஸ்டண்ட் மாஸ்டர். எனக்கு ஒரிஜினலாக கலை கற்றுக்கூட தக்ஷாமூர்த்தி ஆச்சாரியார் திருச்சியில். அவரும் ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர், அற்புதமான ஒரு வைத்தியர், அற்புதமான ஒரு நிறைய சித்தர்கள்ட்ட அவருக்கு பழக்கம் உண்டு. அவரும் நிறையா எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அதன் பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்ட்ட போய், அவரும் பெரிய சித்தர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதெல்லாம் சாதாரண நினைக்கிறாங்க. அவரை ஏதோ நடிகர், தமிழ் அரசியல்வாதிலாம் அதெல்லாம் இல்லை. அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சித்தர். அவர் வந்து சுவாசம் பார்த்து தாங்க போவார். சுவாசம் தெரியுமா உங்களுக்கு? பிரீத்திங் எக்ஸசைஸ் அதான் தெரியும். சூரியகலை சந்திரகலை தெரியுமா? இல்லை, வலது நாசியில் நடந்தால் சூரியகலை, இதில் சந்திரகலை. இன்ஹேல் எக்ஸ்ஹேல். ஆமாம். இப்போ உங்களுக்கு எந்த நாசியில் சூரியகலை சந்திரகலையா? ஸோ அதெல்லாம் எம்ஜிஆர் பார்ப்பார். அது மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இது மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு சித்தர் பார்த்தேன். இதில் திருவண்ணாமலையில் ஒரு சித்தர் பார்த்து எனக்கு கொஞ்சம் நம்ம அதே வழிபாட்டில் தான் நம்மளை நல்லா தெரியும். எல்லாருக்கும் அவங்களுக்கே தெரியும். நம்மகிட்ட தோன்றுவாங்க, படுப்பாங்க, பார்ப்பாங்க, பேசுவாங்க. அது மாதிரி கொஞ்சம் பேரை பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்போல்லாம் எனக்கு வந்து ஸ்டண்டில் இருக்கிறனால அந்த வேலையாகவே எனக்கு போயிடுச்சு. இது தோணலை. ஆனால் அதுக்கப்புறம் நானும் ஒரு அளவு ஒரு 55 வயசு 50 வயசுக்கு அப்புறம் எனக்கு தோணிச்சுது பண்ண சொல்லி.